நண்பர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜெனரல் டாபிக் மலையாளத்துல 100 கோடி பிளஸ் கலெக்ஷன் பண்ண டாப் 10 மலையாள படங்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 10வது படம் கியூப் என்டர்டைன்மெண்ட்ஸ் தயாரிப்புல ஹனீப் அதானி இயக்கத்துல உன்னி முகுந்தன் ஜெகதீஷ் சித்திக் மற்றும் பலர் நடிப்புல வந்த கர்ண கொடூரமான மார்க்கோ. இந்த படத்தோட பட்ஜெட் 30 கோடி ரூபாய் தான். ஆனா கலெக்ஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 103 கோடி ரூபாய். அடுத்து கிறிஸ்டின் ஸ்டீஃபன் அண்ட் ஜக்காரியா தாமஸ் தயாரிப்புல ஜிதின் லால் இயக்கத்துல டொவினோ தாமஸ் கிரியேட்டி ஷெட்டி மற்றும் பலர் நடிப்புல வந்த AR 30 கோடி ரூபாய் பட்ஜெட் தயாரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 106 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கு. அடுத்து ரீசெண்டா வந்த எம்புரான் படத்தினுடைய முதல் பாகமான 2019 வந்த லூசிஃபர் பிருத்திவிராஜ் சுகுமாரன் டைரக்ட் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் எடுக்கப்பட்ட இந்த படம் 129 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிருக்கு. அடுத்த படம் பகத் பாசன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி சார்பா மலையாள நடிகர்கள் பகத் பாசனும் திலீஷ் மோதனும் இணைந்து தயாரிச்ச படம் தான் பிரேமலு. இந்த படம் சவுத் இந்தியாவில் எந்த அளவுக்கு சூப்பரா ஓடிச்சு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் கிரீஷ் ஏடி. இந்த படம் வெறும் 3 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்டு லூசிஃபரோட கலெக்ஷனை ஓவர்டேக் பண்ணி கிட்டத்தட்ட 136 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கு. மலையாள சினிமால 100 கோடி கிளப்ல ஜாயின் பண்ண முதல் படம் 216 டோமிச்சன் விளக்கு படம் தயாரிப்புல வைஷாக் இயக்கத்துல மோகன்லால் ஜெகபதி பாபு லால் மற்றும் பலர் நடிப்புல வந்த புலி முருகன் தான் அந்த படம். 25 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட இந்த படம் கிட்டத்தட்ட 145 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணுச்சு. அடுத்து அன்வர் ரஷீத் என்டர்டைன்மெண்ட்ஸ் அண்ட் பகத் பாசல் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி தயாரிப்புல ரொமான்ச புகழ் ஜீது மாதவன் இயக்கத்துல பகத் பாசல் சச்சின் கபு மன்சூர் அலியான் மற்றும் பலர் நடிப்புல வந்த ஆவேசம் படம் தான். கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட இந்த படம் 154 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கு. அடுத்து ஷூல் ரமஸ் தயாரிப்புல பெஸ்ஸி இயக்கத்துல பிருத்திவிராஜ் அமலாபால் மற்றும் பலர் நடிப்புல வந்த ஆடு ஜீவிதம். 2015 தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் கிடைச்சாங்க. 2018 ஷூட்டிங் ஆரம்பிச்சு இடையில கொரோனா காரணமா ஷூட்டிங் இன்னும் போய் போன வருஷம் 2024 மார்ச் மாசம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இவ்வளவு வருஷங்கள் நீண்ட நல்ல பட்ஜெட் ரொம்ப கூடி கிட்டத்தட்ட 83 கோடி ரூபாய் இந்த படத்துக்கு தயாரிப்பு செலவாச்சு. படத்தோட கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 158 கோடி ரூபாய். அடுத்து வேணுகுண்டப்பள்ளி சீனி பத்மகுமார் அண்ட் ஆக்டர் ஜோசப் தயாரிப்புல குஜாக் ஓபன் டொவினோ தாமஸ் ஆசிப் அலி மற்றும் பலர் நடிப்புல வந்து கேரளாவே நடிப்பட்ட பிரளயத்தை பத்திர படம் தான் 2018. இந்த படத்தை இயக்குனர் ஜூட் ஆண்டனி ஜோசப். இத்தனை நடிகர்களை வச்சு வெறும் 26 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட இந்த படம் கிட்டத்தட்ட 177 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கு. அடுத்து சௌபின் ஷாகிர் பாபு ஷாகிர் ஷான் அண்டனி தயாரிப்புல சிதம்பரம் இயக்கத்துல சௌபின் ஷாகிர் ஜார்ஜ் மரியான் ஸ்ரீநாத் பாசி மற்றும் பலர் நடிப்புல வந்து தமிழ்நாட்டில் அதிக கலெக்ஷன் பண்ண மலையாள படம் மஞ்சுமல் பாய்ஸ். 20 கோடி ரூபாய் பட்ஜெட் எடுக்கப்பட்ட இந்த படம் முதல் இடத்துல இருக்கிற படம் ஆசீர்வாத சினிமாஸ் தயாரிப்புல பிருத்திவிராஜ் சுகுமாரன் இயக்கத்தில் மோகன்லால் இந்திரஜித் மஞ்சு வாரியர் டொவினோ தாமஸ் நடிப்புல வந்த எம்புரான் தான். கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட இந்த படம் 250 கோடி ரூபாய் வரைக்கும் வசூலிச்சிருக்கு. இந்த படத்துக்கு கிடைச்ச லாபம் மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமலு 2018 படங்களுக்கு கிடைச்ச லாபத்தை விட கம்மி தான். கிட்டத்தட்ட இது ஒரு தோல்வி படம் அல்லது ஆவரேஜ் சக்சஸ் மாதிரி வச்சுக்கலாம். சமீப காலமா அதிக தோல்வி படங்கள் கொடுத்த மோகன்லாலுக்கு இந்த படம் ஒரு சின்ன ஆறுதல், அவ்வளவுதான். மற்றபடி இந்த படத்தினால சண்டிகாசை வீட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது, நாட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது.